ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரெஜினா ராணி. இன்றைக்கி லாக்டவுன் சண்டே மேற்கொண்டு இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் வர நம்ம ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு ரிசல்ட். எல்லாருக்குமே நிச்சயம் நல்ல காலம் வரணும் அப்படின்ற பெரியோட இன்றைக்கி என்ன செய்யலாம், வீட்டில் உட்காந்து சமைச்சு தான் திங்க முடியும். ஸோ இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமான ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அது சீசனில் கிடைக்கிறப்போ தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பச்சை பட்டாணியை வச்சு சிக்கனில் போட்டு மிளகு போட்டு இந்த கொரோனாவுக்காக கொஞ்சம் மசாலா ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஓகே, நீட்டமாக லென்த்தாக இந்த ஜூலியன் கட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது இது உரித்து வச்சுருக்கேன். இது பேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தனியாக உரித்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம், 4 வெங்காயத்தை இப்படி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதில் நல்லா மஞ்சத்தூளை போட்டு கழுவி அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் மேரினேட் பண்ணணுன்னா கொஞ்சோண்டு தயிர். இந்த தயிர் போட்டோம்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இல்லையா, அதுக்காக தயிர் பிடிச்சவங்க சேர்த்துக்கங்க, பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் இந்த தயிர் எப்போவுமே நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனே ஒரு வித்தியாசமாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த பூண்டு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோம், நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இது மிக்சியில் போட்டு அரைக்க வச்சுருக்கோம். தக்காளி, நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் 1/2 கிலோவுக்கு. கோழி கழுவி மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். பட்டாணி, பச்சை பட்டாணி தோல் உரித்த பச்சை பட்டாணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சீரகம் அரைச்ச மிக்சிலே போட்டதுனால அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் அதிகமாக ஊற்றுவோம், ஒரு சிலர் எண்ணெய் குறைவாக ஊற்றுவோம். நம்ம இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ சோம்பு போடுறோம். சோம்பு போட்டு அது கூட கருவேப்பிலை, அந்த 2 பிடி நம்ம ஒரு பிடி உருவி வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ நல்ல கிறிஸ்பி ஆகிடுச்சு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா நம்ம நொறுக்குனாலே நொறுங்கிடும் போல். கையை வச்சு நம்ம நுணுக்குனாலே நுணுங்கிக்கும் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை தனியாக நம்ம அள்ளி வச்சுக்கிறோம். அடுத்தது நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோம்போட அந்த இஞ்சியையும் பூண்டையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கிறோம். நல்லா வணங்கிடுச்சு, வணங்கிட்டே இருக்குது. இப்போ அந்த வெங்காயத்தை அள்ளி நம்ம போட்டுடுறோம். இன்றைக்கி லாக்டவுன், வெளியில் எங்கேயும் போக முடியாமல் வீட்டில் என்னடா சமைக்கிறதுன்னு பார்த்தா நேற்று வாங்கி வச்சுருந்த சிக்கன் இருந்தது. சிக்கனை வச்சுட்டு என்னடா செய்யலாம் அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தப்போ டக்குன்னு யோசனை வந்தது. சரி, இதுக்கு லாக்டவுன் சிக்கன் அப்படின்னு ஒரு பேரை வைப்போமே அப்படின்னு கருவேப்பிலையை அள்ளி கொட்டி. பொதுவாக நாங்கள் நான்வெஜ்ஜுக்கு முஸ்லீம்ஸ் அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துக்க மாட்டோம். இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றது தெரியல. ஸோ இன்றைக்கி கருவேப்பிலை போட்டு செய்வோம், உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு பாருங்க. நமக்கு கிரேவி நல்ல பதமாக வேணும்னு சொன்னால் வெங்காயம் தான் நல்லா வணங்கணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துருச்சு வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம். இந்த பக்குவத்தில் நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அந்த சாந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை நம்ம இப்போ போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வணக்கணும். வாசமே கமன்னு தூக்குதுங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காய வாசனையே இப்போவே தூக்குது வாசனை. இடிச்சு இந்த பக்குவத்தில் நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம். அந்த 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 தக்காளியை நல்லா அதையும் சேர்த்து நல்லா வணக்குறோம். இந்த பக்குவத்தில் நம்ம கொஞ்சம் இது வணங்குறதுக்காக தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கணுன்னா கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு வணக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும்ல, அதனால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அப்படியே இன்றைக்கி வாக்குப்பதிவு எண்ணிட்டுருக்காங்கங்கிறதுனால நடுவில் ஓடி போய் யார் எலெக்ஷனில் ஜெயிக்கிறான்றதை வேற ஓடி போய் டிவியை பார்த்துட்டு ஓடி வந்து பார்த்துக்குறோம். உங்களுக்கும் இன்றைக்கி அந்த இது இருக்கும் இல்லையா, என்ன ஆகுது இன்றைக்கி, என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. என்ன ஆகும், எல்லாம் நல்லது தான் நடக்கும்னு நம்ம நம்புவோம். நம்ம விரும்புகிற மாதிரி நம்ம ஆள் தான் வரணும்னு ஆசைப்பட்றோம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இன்ஷால்லா வெயிட் பண்ணி பார்ப்போம் சாயந்தரம் வரைக்கும். அதோடு சேர்ந்து நம்ம இந்த கிறிஸ்பியான சிக்கனையும் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. இப்போ மசாலா மல்லித்தூள், இப்போ அந்த வெங்காயம் தக்காளியில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறோம். அடுத்து மிளகுத்தூள் 2 ஸ்பூன் மிளகுத்தூள். நான் ரெண்டு சொல்கிறேன், உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு. இது சீரகத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அதோடு சேர்த்து வணக்குறோம். டேஸ்ட்டே சும்மா கெத்தா, டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி சும்மா அள்ளுதுங்க வாசனையெல்லாம் செம்மையா. அப்படியே இந்த வெங்காயம் தக்காளியே அள்ளி சாப்பிட்றலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. இப்போது இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அது கூட 2 ஸ்பூன் மிளகு பொடியை போட்டு நாம் இப்போ நுணுக்குறோம். நல்லா நுணுக்கி வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா, சத்தத்தை கேட்டிங்களா, மொறுன்னு அந்த அளவுக்கு கருவேப்பிலையை நல்ல நல்ல முருகலாக நாம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவில் ஊறின சிக்கன், தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சிக்கனை இப்போ அள்ளி வைக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வணங்கினோடனே பட்டாணியை போட்டு நம்ம கொஞ்சம் இதை வணக்கிக்கலாம். வணக்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் போல் அந்த சிக்கன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உப்பு மறக்காமல் உப்பு போட்டுருங்க. இன்றைக்கி நான் சால்ட்டு உப்பு நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி கல் உப்பு தான் டேஸ்ட்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை, லாக்டவுனுங்கிறதுனால கடைங்கெல்லாம் சாத்தி இருக்கிறதுனால நான் இன்றைக்கி சால்ட்டு உப்பே போட்டு சமைச்சிக்கிறோம். இல்லைன்னா எனக்கு சமைக்கிறதுக்கு எப்போவுமே கல் உப்பு தான் எப்போவுமே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். சால்ட் உப்பு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இன்றைக்கி கல் உப்பு இல்லை, அதனால் தூள் உப்பு போட்டு இன்றைக்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இந்த பக்குவத்தில் நம்ம இப்போ பட்டாணியை போடுறோம்.
பட்டாணியை போடணும். பட்டாணியை போட்டு 2 வணக்கு. பச்சை பட்டாணி அந்தந்த சீசனில் தானே கிடைக்கும். கிடைக்கிறப்ப என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அது அதில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பாடம் பண்ண பட்டாணியே தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் காலத்துக்கும். இந்த சீசனில் நமக்கு அதனால நாங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து நேற்றே எல்லாத்தையும் உருவி வச்சிட்டோம். இப்போது மூடி வச்சாச்சு. கொஞ்சம் சிக்கன் வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து அநேகமாக சிக்கன் வெந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து அந்த கறிவேப்பிலையும் மிளகுத்தூளும் போட்டு இந்த நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி எல்லோரும் நோன்பு வச்சுருக்கோங்கிறதுனால எல்லோரும் அதை வாயில் வச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை தான். நோன்பு காலத்தில் நம்ம சரி என்ன செய்வோம், பிள்ளைங்களுக்காக எல்லாம் செஞ்சாச்சு. அது வாயில் டேஸ்ட் வச்சு பார்க்குறதுக்கு வந்து அநேகமாக ஈவினிங் தான் முடியும். பிள்ளைங்க பார்த்துட்டு தான் அதை சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் பாருங்களேன், அழகாக வந்து குருவி கூடு கட்டியிருக்கு. நான் இப்போ வெளியே வந்தோடனே குருவி டக்குன்னு பறந்துருச்சு. சிக்கன் வேகட்டும்னு சிம்மில் வச்சுட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே டக்குன்னு குருவி ஓடி போயிடுச்சு. அநேகமாக நான் நினைக்கிறேன் இதில் முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். முட்டை இருக்குது, 3 முட்டை அழகாக குருவி. இப்போ நான் வெளியே வந்தோடனே குருவி வந்து முட்டையை பொறிச்சு வச்சுருக்கு. வச்சோடனே ஓடி போயிடுச்சு. நான் வந்து வீடியோ நான் வெளியே வந்தோடனே ஓடி போயிடுச்சு. இப்போது பார்ப்போம் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். இதில் போட்டு வேக வைக்கிற பட்டாணி இருப்பாருங்க. பட்டாணியில் வந்து எல்லா ஊட்டச்சத்தும் இதில் நிறைய இருக்குது. நமக்கு ஒரு உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்து ஒரே காயில் இருக்கணும்னு நினச்சோம்னா எப்படி இருக்கும்? கவலையே வேணாம். இந்த பட்டாணியில் அவ்வளோ சத்து இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் கே 40%. 1 கப் பட்டாணியில் மட்டுமே இருக்குது. வைட்டமின் கே எலும்புகளுக்கும் இதயத்துக்கும் தேவையான ஒன்று. 1 கப் பட்டாணியில் 8 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்குது. புரோட்டீன் உங்களுக்கு தெரியும் நம்ம உடலுக்கு எவ்வளோ அடிப்படையான ஒன்றுன்னு. வயசு மற்றும் மற்ற வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம உடலுக்கு 19 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்குமே நமக்கு அந்த புரோட்டீன் தேவைப்படுது. நிச்சயமாக அப்படியா கொண்ட ஒரு சத்து இந்த பட்டாணியில் இருக்கும்போது நம்ம அந்த பட்டாணியை மிஸ் பண்ணலாமோ? சரி, ஓகே. இப்போ நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருந்த கறிவேப்பிலையும் மிளகு பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய சமையல் சிக்கன் பட்டாணி சிக்கன் கிரேவியை நம்ம சமைச்சி முடிக்கிறோம். செம்மையாக வந்திருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போ ரெடி ஆகிடுச்சு சிக்கன். நாம் இப்போ டேஸ்ட் பார்க்க முடியாததுனால நம்ம வீட்டு குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து இதை செக் பண்ண போகிறோம். எங்கே சாப்பிடுங்க பார்ப்போம் எப்படி இருக்கு. செம்மையாக இருக்கா? எப்படி பாப்பா இருக்கு? சுடுது பார்த்து. வாவ், யோ திருட்டு முழிக்குதே பாப்பா. சுட வாயில் வச்சுட்டு. அருமையாக இருக்கா? வாவ், பார்த்து. ஓகே. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாய்.